கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவருடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நானே அவர்களை அனுப்பினேன் என அன்பானவர்களே, பேதுரு, கொர்நேலியு என்கிற 2 பேர். கொர்நேலியு என்கிறவன் ரொம்ப நியாயம் உள்ளவன், நீதி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன், மெய்தேவன் யார் என்பதை அறியாதவன். அங்கதான் வசனம் சொல்லுகிறது. இப்போ அந்த கொர்நேலியுவுக்கு பேதுருவின் மூலமாய் சில விளக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். பேதுருவை ஆண்டவர் நேர்த்தியாக வழிநடத்தினார், மகிமையாக வழிநடத்தினார், ஆச்சரியமாக வழிநடத்தினார். பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அந்த தரிசனத்துல 3 பேர் உன்னை தேடுதாங்க. அப்படி தேடுறவங்ககிட்ட நீ சந்தேகப்படாம போ. இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். அவர்கள் முன்பின் அறியாதவர்கள். இன்னைக்கு சில நேரங்கள்ல யாரையும் நம்ப முடியல. அதனால ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு இருந்துச்சுன்னா நம்மை ஆண்டவரே நேர்த்தியாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களோடு கூட போ, நான் தான் அவர்களை அனுப்பினேன். அந்த நாட்கள்ல ஃபோன் வசதி கிடையாது, வேறு எந்த தகவல் தொடர்பு சாதனங்களும் கிடையாது. நான் இளவயதாக இருக்கும் பொழுது டிஓடி கூட கிடையாது, போஸ்ட் கார்டு தான். ஒவ்வொரு பண்டிகை காலங்கள் வரும் பொழுதெல்லாம் வாழ்த்து செய்திகளை அதுக்குன்னே சில கார்டு. இப்ப அப்படி அல்ல, எவ்வளவு மாற்றம் ஒரே தலைமுறையில. ஆனால் அந்த நாட்கள்ல ஆண்டவரே அவர்களை வழிநடத்தினார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறவர். நம்முடைய வாழ்க்கை வழி இதுவே வழி இதுவே என்று நம்மை நேர்த்தியாக வழிநடத்தி கூட செல்லுகிறவர். அவரை மட்டுமே சார்ந்திருப்போம். அவருடைய வசனத்தின் மூலமாக வழிநடப்போம். நிச்சயமாகவே இடரல் இல்லாதபடி வழிநடக்க கர்த்தர் உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டுகிறபடியும் சொல்லுகிறபடியும் தெளிவாய் செல்வதற்குரிய பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.